ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம். பூஜை ரூம் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பூஜை ரூம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னது தான். பட் அதனால் எவ்வளோக்கு ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்கும், கொஞ்சம் மெஸ்ஸியாக சீக்கிரம் மெஸ்ஸி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை ரெகுலராக டெய்லி தொடச்சா மட்டும்தான் நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும். எனக்கும் பெரிய பூஜை ரூம் அதுக்குன்னு தனி ரூம்லாம் இருக்கணும்னு ஆசை. பட் பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு வீடு கட்டும் போது அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சூழ்நிலை காரணமாக எனக்கு ஸ்டடி ரூமில் தான் வந்து நான் ஒரு சின்ன மடம் மாதிரி வச்சு பூஜை ரூம் வச்சுருக்கேன். ஸோ ரூம் வந்து ரொம்ப குட்டினால, அதாவது அந்த பூஜை கபோர்ட் அது வந்து ரொம்ப குட்டினால எனக்கு வந்து நிறைய திங்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே குட்டியாக வாங்கி தான் வச்சுருப்பேன். எதுவாக இருந்தாலும் குட்டி லிங்கம், குட்டி காமதேனு, குட்டியாக அன்னபூரணி. ஸோ சாமி குட்டியாக இருந்தால் என்னங்க, சாமி சிலை குட்டியாக இருந்தால் என்ன, நம்ம வேண்டுறது நடக்க தான் போகுது. ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நம்ம பாரத்தை எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட கொடுத்துடலாம். கன்ஃபார்மாக நடத்துவாங்க சாமி. அவங்களுக்கு வந்து நம்மளை சின்னதாக வச்சுருக்காங்க, இவங்களுக்கு வந்து கம்மியாக தரணும், நம்மளுக்குன்னு பெரிய சிலை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் டக்குன்னு பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டி வந்து சாமிங்களுக்கு கிடையாது. ஸோ கடவுளுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒன்று தான். அதை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம யாரை கும்பிட்டாலும், ஏன் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த கபோர்டு கூட வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அதுக்கான வசதியும் இருக்காது. ஆனால் அவங்களுக்குன்னு துணி வைக்கிற கபோர்டில் இல்லை ஒரு ஷெல்ஃபில் கூட சாமி ஒரு குட்டி கேலண்டர் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோம், நம்ம மனசாட்சிப்படி நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கணும். இது யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், அதுதாங்க கடவுள் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்காமையே எல்லாமே தருவாங்க. அதனால் சைஸ் வந்து முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது நம்மளுக்குன்னு இதுலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். நம்மளுக்குன்னு ஒரு பெரிய ஒரு சாமி பூஜை ரூம் கபோர்ட் கூட இல்லையே, ஒரு பெரிய ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக தான் அதுக்கான அந்த மெச்சூரிட்டி எல்லாமே வந்துச்சு எனக்கு. ஏன் இவ்வளோ பெரிய ரூம் வச்சு நம்ம கும்பிட்டா தான் சாமி வந்து நம்மளோடதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்லாம் தோணுச்சு இப்போ தான். ஸோ அதை வந்து இதை வந்து உங்ககிட்டயும் நான் வந்து தெரிவிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. நம்ம ஸ்பேஸ் வந்து முக்கியம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான். நம்ம வீடு வந்து சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீடு தான். அது வந்து சின்னதாக இருக்கிறனால ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கானது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போன்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்ல, அதில் ஜெயிச்சு காட்டி அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகேயா? ஸோ எதை பற்றியுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து சாமிக்கு வைக்கிற தண்ணி வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும் போது தண்ணியை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது. அதை வந்து சின்ன தொட்டி வெளியில் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, இல்லை மரம் எதாவது வச்சுருந்தீங்களா, அங்கே போய் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து எனக்கு அது பிஹைண்ட் ரீசன் தெரியாது. பட் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா பாட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ அந்த தண்ணி வந்து எப்பவுமே கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கும் தெரியலன்னா அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணும்போது டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள். டெய்லி சேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லது. சேஞ்ச் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு சின்ன பாட் அந்த மாதிரி வச்சு அதில் வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பூச்சி சாம்பார் பாத்திரம் தேய்க்கும் போது சபீனா தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் சபீனா விட பித்தாம்பரி பவுடர் எங்கள் அம்மா ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. அது ரொம்ப அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அது வந்து பித்தாம்பரி வந்து லைட்டாக தேய்ச்சாலே வந்து நல்லா சூப்பராக போச்சு கரை. சில டைம் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதுக்குள்ளே தேய்க்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் நல்லாவே இருந்துச்சுன்னா புளி இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அந்த புளியை வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் கழித்து பித்தாம்பரி வச்சு தேய்ங்க. இன்னும் ஷைனிங்காக இருக்கும். மோஸ்ட்லி இதிலே அந்த பிளேட்லாம் பாருங்கள், நல்லா ஷைனிங்னஸ் தெரியும். இன்னும் நீங்கள் புளி ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லாவே ஷைனிங் தெரியும் உங்களுக்கு. பூஜை சாமான் பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் இன்னும் புளி யூஸ் பண்ணாமே இன்னும் நல்ல பளபளன்னு தெரியுது ஷைனிங்காக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து காயிற டைமில் வந்து நான் பூஜை ரூம் ஷெல்ஃப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு வாரமும் அந்த
ஒயிட் கலர் பேப்பர் வச்சுருக்கேன்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். பட் ஒரு சில வாரத்தில் அதில் ஒரு டஸ்ட்டுமே இருக்காது, ஒரு ஆயில் ஸ்பில்லுமே இருக்காது. அந்த டைமில் வந்து அப்படியே விட்டுருவேன். அதில் இருக்க தூசியை மட்டும் தட்டிட்டு அதே வச்சுருவேன். அதுக்கு அடுத்த வாரம் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர் வைக்கிது இந்த மாதிரி கேலண்டர் பேப்பரு, சார்ட் பேப்பர் இருக்கும்ல, அது வந்து பின்னாடி திருப்பி விரிச்சிங்கன்னா அது வந்து நல்லா ஒயிட் கலர் இருக்கனால நல்ல க்ளீன் நீட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ கேலண்டர் பேப்பர்ஸ் வந்து கீழே போடாமல் வச்சுக்கோங்க, அது வந்து நல்ல யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. ஸோ இந்த மாடோட ஷெல்ஃபெல்லாம் கடை நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். நான் வந்து என்னோடய பசங்க வந்து தூங்கிட்டு இருக்க டைம்லலாம் இது பண்ணாதான், இல்லைனா என் பையன் வந்து தூக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கையில் தூக்கி வச்சுட்டு மொத்தத்தையும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்கம்ப்ளீட்டாக தெரியும் எனக்கு. ஸோ அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே கடன்னு துடைச்சிடலான்னு சொல்லிட்டு துடைச்சிட்ருக்கேன் நான். சாமி ஃபோட்டோஸ் துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுக்கோங்க, ஷெல்ஃப்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம தொடச்சி எடுத்து வைக்கும் போதே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ மந்த்லி இந்த ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நம்மளோட பிரச்சனைங்க, நம்மளோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொட்டக்கூடிய இடம் இது. அந்த இடமே வந்து நம்மளுக்கு மெஸ்ஸியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணாமல் நீட் லுக்கு, தெய்வீக லுக்கு க்ரியேட் பண்ண கொடுக்கணும். நம்மளோட மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டுற இடம். ஸோ அது எப்படி இருக்கணும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம வீட்டுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டிய இடம், வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய இடம். இவங்கக்கிட்டேருந்து தான் எல்லாமே வருது. ஸோ இவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். இவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களே நீங்கள் கவனிக்காமல் அவங்க வேலைன்னு நீங்கள் போயிட்டுருந்தீங்கன்னா அவங்க வேலையை கட்டிடுவாங்க. ஸோ வந்து எவ்வளோ ஒர்க்கிங் மாம்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களோட டயர்ட்னஸ், உங்களோட கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் ஒரு 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர், மினிமம் 15 மினிட்ஸ் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுங்க. நம்ம ஃபோன் பார்க்குற டைம், ரீல்ஸ் பார்க்குற டைம், ஒரு சின்ன ஒர்க் தான் இது. கொஞ்சம் ஆனால் ஹரிபரியாக பண்ணாமல் மனசு நிறைஞ்சு ஹாப்பியாக பண்ணுங்கள். உங்கள் பாரமே குறைஞ்சிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று வந்து மதர்ஸ் டே. என்னோடய சார்பாக எல்லா மதர்ஸ்க்கும் வந்து என்னோடய சார்பாக ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்ணுறேன். எல்லா மதர்ஸ்க்கும் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து பசங்க தான் நம்மளுக்கு மெயின்னு நம்ம நினைப்போம். நம்மளை விட எல்லாத்தையும் விட நம்ம குடும்பம் தான் மெயின். நம்ம குடும்பத்துக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம். பட் அதே சமயம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம அடுத்தவங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த ஜாலி டைம், உங்களுக்கான செல்ஃப் டைம், அது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் மாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸே சரி உங்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி ஈவினிங்கு. சுண்டல், சமோசா, வடை வந்து வாங்கிட்டு வந்து இது எங்களோட ஃபேவரெட்னால வந்து தந்துட்டு போனாங்க. ஸோ இது வந்து என்ன தான் நம்ம பீஸா, பர்கர், கேக் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டாலும் எனக்கு இந்த சுண்டல் போட்டு அதில் சமோசா உடச்சி வடை வச்சு சூடாக டீ போட்டுட்டு ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட தான் பிடிக்கும். அது வந்து என்னோடய ஒரு சின்ன மீ டைம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்ங்க, அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கான மீ டைம் இருந்தால் மட்டும்தான் அந்த டே ஃபுல்லாக உங்களால் ஜாலியாகவோ பாசிட்டிவாகவோ ஒரு நல்ல வைப் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு என்னடா லைஃப் இது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோமே, நிறைய பேருக்கான ஸ்ட்ரெஸ் அது இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கான ஆளும் இல்லை. அவங்க எப்படி ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓடுன்னு ஓடி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டு பசங்களையும் பார்க்க முடியாமல் டைம் இல்லாமல்.
ஸோ எதுக்கு கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour உங்களுக்குன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு கூட உங்களுக்கு டைம் கிடைச்சா பசங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தூங்கு நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இல்லாமல் ரூல்ஸ்ன்னு இல்லாமல் யாருக்கு அந்த ரூல்ஸை நம்ம கொண்டு போகிறோம்? ஒரு 10 minutes அவங்களோட விளையாடுறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ அவங்களோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம்லாம் விட்டாச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். அவங்க திரும்பி பார்க்கும்போது எப்போயோ வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் ஓடுறதுக்குள்ளே உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இது அடுத்த நாள் மார்னிங்கான வீடியோ. நைட்டே இது எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டுலாம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ சாமந்தி பூ போட்டுட்டு ஃப்ளவர்ஸில் எவ்வளோ வைப்ஸ் இருக்குது தெரியுமாங்க. பூவை நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு சாமி ரூம்லேயோ சரி, இல்லை ஒரு டீப்பாயில் அவங்க சென்டர் டேபிள் இருக்குது, டைனிங் டேபிள், அதில் ஒரு நல்ல ஒரு சென்டர் ஒரு பர்ஃப்யூம்டு ஒரு ஃப்ளவர் வைங்களேன். உங்களோட வீடு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக மாவும் பாருங்கள். உங்கள் ஃப்ளவர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால தான் சாமி ரூமில் நம்மளுக்கான எனர்ஜி, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி சீக் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக சாமி ரூமில் கம்பல்சரி பூ வைக்க சொல்லுவாங்க. நம்ம டெம்பிள்லாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும் பாருங்கள். அது எல்லாமே அந்த ஃப்ளவர்ஸ்னால தான். ஸோ அதே மாதிரி நம்மளையும் பூ நல்லா தலை ஃபுல்லாக பூ வைக்க சொல்லுவாங்க. அது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் இதுவும் இருக்குது. அது எல்லாமே முன்ன காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. அதனால தான் பூ வைக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பூ கிடைக்கும் போதெல்லாம் சாமிக்கு ஃப்ரெஷ் பூ மாற்றிக்கிட்டே இருங்க. நான் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவேன், அதுக்கப்புறம் குபேர விளக்கு ஏற்றுவேன், அப்புறம் அகல் விளக்கு ஏற்றுவேன். ஸோ இந்த 3 விளக்கு ஏற்றுவேன். நல்ல ஒரு காலையில் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும். ஃப்ரைடே அன்றைக்கு நம்ம இந்த வேலை பண்ணும் போதே கடமைக்குன்னு பண்ணாமல் பிடிச்சி பண்ணி பாருங்கள். லைஃப் வேறு லெவல் மாறும். இது உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்யூச்சரில் அவங்க வீடு அவங்க வாழ போகிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம்ல. அதனால் எப்பயுமே சாம்பிராணி ஏற்றுங்க, ஊதுவத்தி ஏற்றுங்க, டெய்லியுமே ஏற்றுங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறனால என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் நான். அதை உங்களுக்கு சின்னதாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய குட்டி டிப்ஸ் உங்களோட லைஃப்லையும் சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.